இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மலை உபதேசம் இன்றைக்கு எந்த பகுதியில் ஆரம்பிக்கணும்? மத்தேயு 7:7 கேளு. சரி, இந்த மலை உபதேசங்கள் உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நினச்சி கடைபிடிக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பகுதி, ஜெபத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசியிருக்கிறார். வாசிங்க, 7-12 வரைக்கும் வாசிங்க. விட்டு கொடுக்காம வாசிக்கிறீங்க. சரி, நான் பேசுகிறது கேட்குதா? ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பரவாயில்லையா? கேட்கலான்னா பரவாயில்ல இல்லைங்களா? சொல்ல முடியாது, என்ன சொல்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரைட். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். பெர்சிஸ்டன்ட் ப்ரேயர், விடாப்பிடியாக ஜெபிக்கணும் அப்படின்றதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆக்சுவலாக கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் அப்படின்ற வார்த்தை ஆண்டவர் பேசின மொழியில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், கேட்டுக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். ஸோ அந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கின்றார். எப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் கேளுங்கள் அப்படின்னா எவைகளை கேட்க வேண்டும்? நம்மளுக்கு ஆண்டவர் சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு, என்ன வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். நீங்களாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. பைபிளில் சில சிறந்த காரியங்களை கேட்ட சில நிகழ்வுகளை நான் காண்பிக்கிறேன். வாசிங்க, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14-15. ம் 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 அக்சால், காலேபினுடைய மகள், திருமணம் முடிந்து கணவனுடைய வீட்டுக்கு புறப்படும் பொழுது, அந்த நாட்களில் காரில் எல்லாம் போக மாட்டாங்க, சைக்கிள்லையா, கழுதையில் போவாங்க. இறங்கி வந்து அந்த நேரத்தில் சில காரியங்களை கேட்கிறார்கள். சரியான நேரத்தில் சரியான நபரிடத்தில் சரியான காரியங்களை கேட்கிறார்கள். நம்மளும் ஆண்டவர்கிட்ட சரியான நேரத்தில் அதை விட்டு விடாமல் கேட்பதற்கு பழக வேண்டும். இன்னொரு இடத்துல வாசிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 5-10 வசனங்களில் சாலமோன் ராஜாவினிடத்தில் ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. ஆண்டவர் அப்படி கேட்ட சமயத்தில் சாலமோன் ஒரு நாட்டிற்கு ராஜாவாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன கேட்டார்? இன்னும் எனக்கு நிறைய பணம் வேணும், நிறைய அதிகாரம் வேணும் அப்படிலாம் கேட்கல. இப்போ இருக்கிற ராஜ்யத்தை அரசாட்சி செய்வதற்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே வாழ்வதற்கு, படிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை, பலத்தை எனக்கு தாரும். அது உங்களை பொறுத்தவரை பெஸ்ட் ப்ரேயராக இருக்கும். இன்னொரு இடத்துல தாவீது ஜெபம் பண்ணுறாரு. 27ஆம் சங்கீதம் 4வது வசனம்.
சங்கீதம் 27:4. ம் ம் ஸோ இது ஒரு சிறந்த ஜெபம் இல்லையா? தாவீது ஒரு ராஜாவாக இருக்கிறாரு, நிறைய வேலைகள் நிறைய பொறுப்புகள் உண்டு. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலே உட்காந்துட்டா போதுமா? எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே இருப்பதையும் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதையும் நான் விரும்புகிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போ கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதம் காட்டுகிறபடி சிறந்த காரியங்களை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்து என்னது? தேடுங்கள். என்ன தேடலாம்? எதை தேட வேண்டும்? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு மாதிரியாக இருக்கிறார். ஸோ அவருடைய நாட்களில் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எதை தேடிக்கொண்டிருந்தார்? வாசிங்க, யோவான் 5:30. ம் 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை தேடினாரா? அவருடைய விருப்பத்தை அல்ல, பிதாவினுடைய விருப்பத்தை தேடுகின்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஃபவுண்ட் தட். மத்தேயு 6:33 நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். இது நம்மளுடைய அடிப்படை தேவைகள். அதாவது முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை, நீதியை, பிரசன்னத்தை தேடுகின்ற பொழுது என் வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும். யோவான் 6:38. பார்த்தீங்களா? இயேசு என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய சித்தத்தினுடைய செய்வதற்கே நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 7:21. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய சித்தம் செய்வது தான் முக்கியம் என்பதை இங்கே காண்பிக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் பரலோகத்திற்குள்ளதாய் வருவார்கள். அதில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், கோயிலுக்கெல்லாம் வந்தோம், சாப்பிடலாம் வந்து உட்கார்ந்துருந்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, எதை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார்? அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதை. இன்னொரு இடத்துல பாருங்க, மத்தேயு 12:50. ஸோ இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஆண்டவர் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து கூட்டத்தில் பின்னாடி நிற்கிறாங்க, செய்தி அனுப்புகிறாங்க. இப்போ ஏசாமிகிட்ட போய் சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செய்தியை இயேசுவினிடத்திலே சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஓ, தாயும் சகோதரர்களும் இருக்கிறார்களா? எனக்கு யார் தெரியுமா தாயும் சகோதரர்களும்? யாரெல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவங்க தான் சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல கெத்செமனே பிரேயர் மத்தேயு 26:39. ஸோ இங்கே ஆண்டவருக்கு ஒரு தடுமாற்றம். கொஞ்ச நேரத்தில் அவரை பிடிச்சிட்டு போக போகிறாங்க, பாடுகளை வேதனைகளை அனுபவிக்க போகிறார். 2 விதமான பாடுகள். ஒன்று, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் இயேசுவினிடத்திலே இருந்து எடுத்து விடுவார். அதனால தான் சிலுவையில் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?
ஆண்டவருடைய பிரசன்னம் ஈடுபட்டது. ரெண்டாவது சரீர பிரகாரமாக அவருக்கு வரப்போகின்ற அடிகள், வலிகள். ஸோ இதையெல்லாம் நினச்சி தடுமாறுகிறார். ஆண்டவரே, உனக்கு சித்தமானா வேற ஏதாவது வழி பண்ணுங்க, நான் சிலுவையில் போகிறத நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், ஆனாலும் உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவுடைய சித்தத்தையே தேடிக்கொண்டு இருந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிதாவுடைய சித்தத்தை தேட வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். 143 சங்கீதம் 10வது வசனம். இப்படி யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எனக்கு பிரியமானதை தாரும் ஆண்டவரே. நல்லது. ஆனால் பெஸ்ட் ப்ரேயர் பார்த்தீங்களா, ஆண்டவரே உமக்கு என்ன பிரியமோ அதை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, ஏன்னா நான் அதன்படி வாழ விரும்புகிறேன். கேளுங்கள், தேடுங்கள். அடுத்தது என்னது? தட்டுங்கள். தட்டுங்கள்னா என்ன? எங்களுக்கு தெரியாதா தட்டுறதுக்கு? கிளாஸில் பெஞ்ச தட்டுறதா? தட்டுங்கள். கேட்குறேன், தேடி பார்க்குறேன், அதையும் மிஞ்சி தட்டுகிறேன். சில சமயம் டவுன் பஸ்ஸை பிடிக்க ஓடுறீங்க வேகமாக, பஸ்ஸு கிளம்பிடுச்சு, என்ன பண்ணுவோம்? அடுத்த பஸ்ஸு நிறுத்தலாமா? அவசரமாக போகும் பொழுது தட்டுறோம் இல்லையா? அவசரத்திலே செய்கின்ற காரியத்தை குறிக்கிறது. தட்ட வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தேடி ஆண்டவரை தட்டும் பொழுது வாய்க்கை செய்வார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 9ஆம் வசனம் வாசிங்க. போதும், ரைட். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியங்களை சொல்லுகிறார். இது ஒரு முக்கியமான வசனங்கள், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 9ஆம் வசனம் 10வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பாட்ட போய் அப்பா அப்பம் கொடுங்கன்னு கேட்டால் கல் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி மீனை கேட்டால் கோழி கொடுப்பாரா, பாம்பை கொடுப்பாரான்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாங்களான்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஏன் சொல்லுகிறார்? ஆக்சுவலாக யாராக இருந்தாலும் நான் நம்புகிற, நான் யாரிடத்திலே ஜெபிக்கிறேனோ அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதிலே ஆர்வமாக இருப்பார்கள். உங்களுக்கு அந்த ஆர்வம் உண்டா? இயேசு யார், எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அப்போ இந்த இடத்துல தான் எப்படிப்பட்டவர், பிதா எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனங்களிலே ஆண்டவர் விளக்குகின்றார். அப்பத்துக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது அப்பாட்ட போய் அப்பா அப்பா எனக்கு ப்ரெட்டு கொடுங்க கேட்டால் ப்ரெட்டு தான் கொடுப்போம் இல்லையா? ஏன் கல் சொல்கிறாரு? இப்போ நம்ம ஒரு ப்ரெட்டு வாங்கினோம்னா எங்கே போய் வாங்குவோம்? ஜெயராம் பேக்கரியில் வாங்குவோம். ஜெயராம் பேக்கரி எங்கே இருக்குன்னு தெரியுமா? கோயில் பக்கத்தில் இருக்குது. கோயில் முடிஞ்சு போவீங்களா? விட்டால் போகலான்றீங்களா? சரி, விட மாட்டாங்க. வரிசையிலிருந்து நேராக வந்துடணும். நான் பார்த்தானே இருக்கிறேன். சரி, ஜெயராம் பேக்கரியில் போய் ப்ரெட்டு வாங்கினீங்கன்னா அந்த ப்ரெட்டு சைஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ப்ரௌன் கலரில் நீளமாக இருக்கும். சில அப்படியே வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க. அதான் இந்த நாட்களில் வருகின்ற ப்ரெட்டு, அப்பம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ப்ரெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறிய வட்டமான சுண்ணாம்பு கற்களை போல இருக்கும். அதாவது பாலைவனங்களில் கடற்கரை ஓரங்களில் சுண்ணாம்பு கல் வட்டமாக இருப்பதை போல யூதர்கள் வீட்டில் சுடுற அப்பம் பிரெட்டு இருக்கும், வட்டமாக இருக்கும், பழுப்பு நிறத்தில் இருக்கும். வெளியே இருக்கிற கடற்கரையில் ஓரங்களில் இருக்கிற கற்களை பார்ப்பதற்கும் வீட்டில் செய்கிற பிரெட்டை பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ பிரெட்டை கேட்டால் அது மாதிரி இருக்கிற உன்னை கொடுத்து நான் ஏமாற்ற மாட்டேன். சில சமயம் சின்ன பிள்ளைங்க ஏமாற்றும் தெரியுமா? ஒரு சாக்லேட் அங்கிள்னு சொல்லி கொடுக்கும். அந்த சுருட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த சாக்லேட்டு அதை நம்ம வேகமாக எடுத்து அந்த சுருண்டதை எடுத்துட்டு திறந்து பார்த்தா என்ன இருக்கும்? கல் இருக்கும். நல்லா ஏமாத்திருக்கீங்க ஒன்று. அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் நாட் சீட் யுவர் ப்ரேயர்.
நீ அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் நான் கொடுப்பேன், அது மாதிரி ஒன்றை கொடுத்து நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். அதான் அதுக்கு அர்த்தம். அன்புள்ள ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாரு? 10ஆம் வசனத்தில், மீனை கேட்டால், நம்ம பிள்ளைங்க மீன் கேட்டால் நம்ம குழம்பு வச்சு பொரிச்சு கொடுத்துருவோம், கட்லெட்டு கூட போட்டு கொடுத்துருவோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பாங்களா? மீனுக்கு பாம்புக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சில குறிப்பிட்ட கடல் வாழ் இனங்களை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது ஈல், அதாவது பாம்பு போல நீளமாக இருக்கும் நீளமான மீன், அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. சில மீன் வகைகளை, அந்த வசனத்தை வாசிங்க. செதில்கள்லாம் இல்லாததெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த வகையான ஒரு மீனை தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. மீனை கேட்டா சாப்பிடக்கூடாத, அருவருக்கக்கூடிய, விலக்கப்பட்ட ஒரு நீளமான மீனை நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேலி செய்ய மாட்டார். He will not mock our prayers. மீனை கேட்டால் உனக்கு நான் மீனை தான் கொடுப்பேன், வேறு எதையாவது கொடுத்து உன்னை நான் கேலி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? I will not cheat your prayers. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். ரெண்டாவது, நான் உன்னை கேலி செய்ய மாட்டேன். நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், நீ கேட்டதை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்பம்னா அதே மாதிரி இருக்கிற கல், மீன் அப்படின்னா அதே மாதிரி நீளமாக இருக்கின்ற பாம்பு அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. இதே வாக்கியத்தை இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல அது ரெக்கார்ட் பண்ணப்படலை. லூக்கா 11:12 வாசிங்க. இதே காரியத்தை சொல்லுவார். லூக்கா 11:12. முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? முட்டைக்கும் தேளுக்கு என்ன சம்பந்தம்? தேள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. தேள் கடி வாங்கியிருக்கீங்களா? தேளை பார்த்தாவே பயமாக இருக்குல்ல. முட்டையை பார்த்தா சரி ஆம்லேட் போடலாமா, அரைச்சி சாப்பிடலாம். இங்கே ஆண்டவர் என்ன முட்டையும் தேளையும் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு? ஆக்சுவலாக தேள் ஒரு ஆபத்தான ஜந்து. கொட்டுச்சுன்னா பயங்கரமாக வலிக்கும், சரீரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் தேள் ஓய்வெடுக்கும் பொழுது சுருண்டு படுத்திருக்குமா, பாலைவனங்களில் பழுப்பு நிறமாக இருக்கும். இந்த தேள் உடம்பை பார்த்தீங்கன்னா கட்டு 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 கட்டாக இருக்குது தெரியுமா? அப்படி சுருண்டு படுத்திருக்கும் பொழுது பழுப்பு நிறத்தில் இருக்கிறதுனால வரிசைய முட்டைகளை வைத்திருப்பதை போல இருக்கும். அதனால தான் ஆண்டவர் முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானான்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஜெபித்து இடத்திலே கேட்கும் பொழுது உனக்கு தீங்கு விளைவிக்கின்ற காரியங்களை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். He will not give anything harmful to you. அதான் இது சரியான அர்த்தம். அதனால தான் முட்டை தேள் அப்படின்னு சொல்றார். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தீமையான காரியங்களை ஒருபோதும் கொடுக்க மாட்டார். அப்ப இந்த இடத்துல 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டார். அப்பத்தை கேட்டா நான் அப்பந்தான் கொடுப்பேன், உன்னுடைய ஜெபங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். மீனை கேட்டால் மீன் தான் கொடுப்பேன், உன்னை கேலி செய்ய மாட்டேன். முட்டையை கேட்டால் முட்டையை தான் கொடுப்பேன், வேற எதையும் கொடுத்து நான் உனக்கு தீங்கு செய்கின்ற காரியங்களை உன் வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டேன். அதைத்தான் இந்த 3 வசனங்களிலே சொல்கிறார். 9, 10 லூக்கா 11ஆம் வசனத்தில். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் ஏன் சொல்றாரு? நீங்க விசுவாசிக்கிற ஜெபிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்டவர். நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு எது தேவையோ அவைகளை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த வசனம் வாசிங்க, 11ஆவது வசனம். கன்ஃபார்ம்டா சொல்றாரு. இந்த உலகத்துல பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது பெற்றோர்கள் நல்ல காரியங்களே கொடுக்குறாங்க இல்லையா?
அவங்களே கொடுக்கும் பொழுது பரம தகப்பனாகிய நான் உங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எதை கம்பேர் பண்ணி சொல்றாரு அப்படின்னு, நான் இதுக்கு ஒரு இணையான இன்னொரு வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரோமர் 8:32. இந்த பக்கம் யாராவது வாசிங்க. அருளாது இருப்பது எப்படி? இது ஒரு முக்கியமான வசனம். இங்கே பவுல் என்ன எழுதுறாருங்க, நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு தூரமாக இருந்த பொழுதே, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்த பொழுதே, பாவிகளாக இருந்த பொழுதே மிகச்சிறந்த பரிசாகிய தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இன்னைக்கு யார் நம்ம? ஆண்டவருடைய பிள்ளைகள். சந்தேகம் இருக்கா? நானும் நீங்களும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். சிலுவையின் வழியாய் அவர் என்னை வாங்கி இருக்கிறார். பாவியா இருக்கும் பொழுதே சிறந்ததை எனக்கு கொடுத்த பிதா, இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கின்ற பொழுது இதை காட்டிலும் சிறந்ததை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சிறந்த காரியங்களை கொடுக்கிறார். அதான் முக்கியமான ஒரு காரியம். நான் போன வருஷம் இங்கே வந்த பொழுது ஒரு கதை சொன்னேன். எத்தனை பேர் நான் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, மறுபடியும் சொல்லுகிறேன். கதை சொல்லலாமா? ஒரு வாலிப பெண் எப்படியாவது கடவுளை பார்த்தே ஆகணும்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாள். நேரம் ஜெபம் பண்ணுறா, தேடுகிறாள், நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் கடவுள் முன்னாடி வந்து நின்ட்டாரு. நீ ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கியே, நான் தாம்மா கடவுள், உனக்கு என்ன வேணும்ன்றாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கதை சொல்லி முடிச்சிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னம்மா வேணும்னு கேட்குறாரு. அவ சொல்கிறா, ஆண்டவரே, பெண்கள் இயல்பாக கேட்குறதா, நான் தான் உலகத்திலேயே அழகாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, சரிம்மா, இன்னும் நீ தான் உலக அழகி அப்படின்னு சொல்லி அழகாக மாற்றிட்டு சொல்கிறாரு, இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, மறுபடியும் 6 மாதம் கழித்து வருவேன், நம்ம சந்திக்கலான்ட்டு போயிட்டாரு. ஊருக்கு போகிறா, பயங்கர அழகு, எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. 6 மாதம் கழித்து மறுபடியும் ஆண்டவர் வர்றாரு. என்னம்மா எப்படி இருக்க? வேணாம் ஆண்டவர், இந்த அழகே எனக்கு வேண்டாம். எல்லாம் உண்மையாகவே யாரும் என்கிட்ட பழகலை, அழகுக்காக தான் பழகுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இல்லை, இந்த அழகெல்லாம் வேணாம் அப்படின்ட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரி வேற ஏதாவது கேளு அப்படின்றாரு. வேற என்ன கேட்டா? என்ன கேட்டா? பணம். பணம் வேணும் ஆண்டவரே, நிறைய பணம் கொடுங்க, அது இருந்தால் நான் நல்லா வாழ முடியும். ஆண்டவர் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. 6 மாதம் கழித்து மறுபடியும் சந்திக்கலாம் போயிட்டாரு. இவன் எடுத்துகிட்டு போயிட்டா எல்லா பணத்தையும். 6 மாதம் கழித்து ஆண்டவர் வர்றாரு. என்னம்மா எப்படி இருக்குது, நல்லா இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா? அட போங்க ஆண்டவரே, எல்லாம் என்னை திடீர் பணக்காரன்ட்டு சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க, இந்த பணத்தை பாதுகாக்கிறதே பெரும்பாடாக இருக்குது, இது நமக்கு நிம்மதியை கொடுக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு. சரிம்மா வேற ஏதாவது கேளு. வேற என்ன கேட்குறது? ஆண்டவரே, எனக்கு நல்ல பதவி, அந்தஸ்து, அந்த மாதிரி ஒரு தலைவர் பதவியை கொடுங்க ஆண்டவரே அப்படின்றார். சரிம்மா, நீ தான் உங்கள் ஊருக்கே தலைவர் அப்படின்ட்டு போயிட்டார், நீ தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு போயிட்டார். முதலமைச்சர்னு சிரிப்பு பாருங்க. 6 மாதம் ஆச்சு. கடவுள் கேட்குறாரு, என்னம்மா சந்தோஷமா இருக்கியா? ஐயோ பாவங்க ஆண்டவரே, இதை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன், யாரையும் நம்ப முடியலை, எப்போ என்னைய கவுத்துருவாங்கன்னு பயமாக இருக்குது, இந்த பதவி வேணாம், எனக்கு பணமும் வேணாம், அழகு வேணாம். சரிம்மா, உனக்கு வேற என்னதாம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்பா அவர் சொல்கிறா, வீடு வேணுமா? அப்பா அவர் சொல்கிறா, ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும்னு சொல்லி எனக்கு கேட்க தெரியல, எனக்கு எது கொடுத்தா சிறந்ததாக பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி
என்னை காட்டிலும் உமக்குத்தான் தெரியும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இப்பதாமா நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க. உன்னை படைத்த எனக்கு உனக்கு எதை கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். இது ஒரு கற்பனை கதை. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன தேவை என்று சொல்லி என்னை காட்டிலும் நன்றாக அவர் அறிந்தவர். ஆண்டவரே, எனக்கு என்ன தேவையோ அவைகளை இன்றைக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும். நல்ல சரீர சுகம் வேண்டும், நல்லா படிக்கணும், பொறுமையாக இருக்கணும், சில காரியங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், எப்படியாவது நான் படித்து முடித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் காத்திருக்கின்ற பொழுது, கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது, தேடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது, தட்டிக்கொண்டே இருக்கின்ற பொழுது எனக்கு எது தேவையோ அவைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். சரி, 12ஆம் வசனம் வாசிங்க. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்ப யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுப்பி விட்டு, அம்மா மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதை நீங்க அவங்களுக்கு செய்யணுமா? பொதுவா யூதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை உண்டான், உனக்கு எது தீங்கை கொடுக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதே அப்படின்னு தான் அவங்க அப்படிதான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களா ரபிக்கள். ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, என்னை பார்த்து மற்றவர்கள் மதிக்க வேண்டும், எனக்கு உதவ வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை பார்த்து சிரிக்க வேண்டும், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? என்னைய பார்த்தா கையெடுத்து கும்பிடணும், மரியாதை கொடுக்கணும், என்னைய பார்த்தா யாரும் கேலி செய்யக்கூடாது, சந்தோஷப்படும், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதை மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஆலோசனையையும் ஆண்டவர் இங்கே வைக்கின்றார். அப்ப இந்த 7 முதல் 12 வசனங்களிலே ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியம் இவைகள்தான். எப்படி ஜெபிக்க வேண்டும், எவைகளுக்காகவெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும், எவைகளை தேட வேண்டும், எப்பொழுது தட்ட வேண்டும், நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் பதில் கொடுக்கிறார். நம்மளுடைய ஜெபங்களை அவர் ஏமாற்றுவது இல்லை, நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேலி செய்வது இல்லை. நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு தீங்கு வருகின்ற காரியங்களை அவர் கொடுப்பது இல்லை. நம்ம எல்லோருமே ஜெபிக்கிறோம் இல்லையா? பொதுவாக ஜெபிக்கின்ற பொழுது 3 காரியங்களை மனசுல வச்சுக்கணும். நீங்கள் முழங்கால் போடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது 3 காரியங்களை மனசுல வச்சுக்கணும். என்ன? ஆண்டவருடைய அன்பு, 2வது ஆண்டவருடைய ஞானம், 3வது ஆண்டவருடைய வல்லமை. என்னை ஆண்டவர் நேசிக்கிறார், என்னை காட்டிலும் சிறந்ததை தருகின்றதற்கு அவருக்கு ஞானம் உண்டு, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, he can do anything in my life, வல்லமையுள்ளவர். ஸோ இவைகளை நினைத்து நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே காத்திருக்கும் பொழுது மிக சிறந்த காரியங்களை உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம்.